உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ஆதி, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ரூல்ஸ் எல்லாம் மறந்துடலாம். ஏன்? என்னாச்சு பாரதி? ஆதி ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி. எதுக்கு? நீங்க அழகருக்கும் ஆண்டாளுக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? அதுக்கு தான் இவ்வளவு எமோஷனலா? உங்களுக்கு அது அவ்வளவு சாதாரணமா இருக்கா? இதுல என்னங்க இருக்கு? அழகர் என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கா நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? ஆனா எல்லாருக்கும் அந்த மனசு வராதுல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அழகர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவனை பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அந்த ராஸ்கல் தான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பணம் வாங்கினா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டான். அப்படி என்ன உங்களுக்கு அழகர் மேல அவ்வளோ அன்பு? 2 காரணங்க. நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்மளை ஒரே மாதிரி பார்க்கறது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நான் சின்ன வயசில் கொஞ்ச நாள் மதுரையில் தான் இருந்தேன். அப்போ தான் அழகரும் நானும் ஒன்றா படித்தோம். 5th 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். ஆனால் அழகர் கூட படித்த அந்த 2 வருஷத்தில் அவனை மாதிரி ஒருத்தனை என்னால் பார்க்கவே முடியாது. 2 காரணம் சொன்னீங்க, ஒன்று தானே சொல்லிருக்கீங்க. 2வது காரணம் தான் உங்களுக்கே தெரியுமே. நீங்கள் என்னை விட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவனால் தானே நான் உங்களை திரும்பவும் பார்க்க முடிஞ்சது. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது அவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. ஆண்டாள் ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்னதான் அழகர் அவளை சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலும் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம இருந்தது. அவளுக்கு உள்ளுக்குள்ள அது ஒரு உறுத்தலாவே இருந்தது. ஆனா இன்னைக்கு அழகர் ஒரு துணிக்கடை முதலாளின்னு சொல்லும் போது ஆண்டாள் முகம்லாம் அப்படியே பளிர்னு ஒரு சந்தோஷம். அவனும் உங்க ஃப்ரெண்டுக்காக செய்யலையே, என் ஃப்ரெண்டுக்காக தானே செஞ்சேன். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக செஞ்சிருக்கலாம், ஆனா அதுல என் ஃப்ரெண்டுக்கும் தானே நல்லது நடந்திருக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான். புருஷங்க என்ன பண்ணாலும் பொண்டாட்டிக்கு தானே போய் சேருது. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? வேற எதுக்கு? இப்படிலாம் பேசினா நான் உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போடணும். நீங்க அதையே காரணமா வச்சு என்ன கழட்டி விடலான்னு ஐடியா பண்றீங்க, அதானே? மிஸ்டர் ஆதி, கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி தான் உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பேன். போய் சொல்லாதீங்க. ஒட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு தள்ளியே இருக்கீங்க. ஏய் ஏடி, நீ இப்ப எதுக்கு வரன்னு எனக்கு தெரியும். 10 நாளைக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அது முடியற வரைக்கும் இப்படியே இருங்க. ஹலோ, அந்த 10 ரூல்ஸ்ல 3 தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 7 ரூல்ஸ் இருக்கு. அதுல நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். அப்படியா? அப்போ அத ஒரு போர்டுல போய் எழுதி வைங்க. நான் அதை படிச்சு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாரதி, ஒண்ணுல புரிஞ்சிருச்சு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.